ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே நைட்டு ஒரு செம்மையான கிராஷு, மண்டே மார்னிங் கண்டினியூ கிராஷு, மண்டே நைட்டு வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து ஒன் டே கேண்டலில் கிராஷ் ஆச்சோ அதே அளவுக்கு மண்டே மார்னிங் ஆன கிராஷ் வந்து மண்டே நைட்டு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அடுத்த நாள் கேண்டல் ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு ரெக்கவர் ஆச்சு. ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டம்ப் ஓவரா இல்லை இன்னும் இருக்கா எப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எத்திரியும் பார்த்துலாம், அதுக்கப்புறம் பிடிசி பார்க்கலாம். எத்திரியும் பார்த்தீங்கன்னா 2800 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வீக்லி வச்சுருக்கேன், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெண்ட் லைன். இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு போன தடவை மண்டே மார்னிங் என்ன பண்ணியிருக்கு, சரியான ஒரு கிராஷ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கிராஷ் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுனா, இந்த கிராஷ் வந்து லிக்விடிட்டி கிராஷ்ன்னு சொல்லலாம் நம்ம. பிகாஸ் வந்து இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு, லிக்விடிட்டி கிராஷு, ஸோ லாங்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கிராஷ், அப்படி அது கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து இங்கே லிக்விடிட்டி எடுத்திருக்கான், அதுதான். ஸோ நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அகைன் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணாமல் ஒன் டேயில் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்டுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். சரிங்களா? ஸோ இது இப்படி இருக்கிறது வந்து ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா ட்ரெண்டுக்கு கீழே வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணல. ஏன்னா இந்த ட்ரெண்டு வந்து ஒரு வேலிடான ட்ரெண்டு. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் பியரிஷ் ஃப்ளாக். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இப்படி வீக்லியில் நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாகு. பட் இங்கே பியரிஷ் ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஒன் டேயில் வந்து இது வேலிட் இல்லை. சரிங்களா? நல்லா பார்க்குறோம், ஒன் டேயில் மேலே போய் இதாகிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல சைன். ஸோ இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். அகைன் வந்து இதில் வைக்கலாம், ஒன் டேயில் வைக்கலாம். ஒன் டேயில் வைக்கும்போது இது மறுபடியும் நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ரைட் ஷோல்ட்ரு, ஹெட்டு, லெஃப்ட் ஷோல்ட்ரு. இந்த ரைட் ஷோல்ட்ரு, லெஃப்ட் ஷோல்ட்ரு, அந்த இடத்துல லெஃப்ட் ஷோல்டரில் உங்களுக்கு மேனிப்புலேஷன் ஏரியா இங்கே வந்துருச்சு நமக்கு. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து மேனிப்புலேஷன் ஏரியா. ஆக்சுவலாக லெஃப்ட் ஷோல்டர் மேனிப்புலேஷன் ஏரியா இது பாருங்கள் 2700 800 அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து அன்வான்ட் ஒரு கிராஷ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிராஷு 2100 வரையும் போயிடுச்சு. ஸோ இது ஒரு அன்வான்ட் கிராஷ் தான். இது வந்து மேனிப்புலேஷன் ஓவர் மேனிப்புலேஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன்லாம் ஓவர் நைட்டில் நடக்கிறது வந்து மொத்தமாக மார்க்கெட்டு மொத்தம் எல்லா காயினுக்கும் நடந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக கொரோனா கிராஷ் மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா 2800. பட் இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா நடந்துச்சு. சரி, ஓகே, இது நடந்துச்சு. பட் மறுபடியும் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்தராக வந்து நமக்கு பெரிய கிராஷ் இல்லை அப்படின்றது நமக்கு டெக்னிக்கலாக நமக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல வந்து அகைன் நம்ம பார்க்கணும்னா எத்திரியும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒயிட் லைன், கீழே ஒரு ஒயிட் லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸ் கீழே போயிட்டு விக்கு விட்டு மறுபடியும் ஒன் டேயில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அது நான் வந்து 4 ஹவர் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா. ஸோ 4 ஹவரில் வந்து பக்காவாக வந்து இங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் சைன். சரிங்களா? ஸோ இது ஒரு புல்லிஷ் சைனு. அந்த மண்டே நைட் வந்து பேனிக் ஆனாங்க. பட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா? புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய டெக்னிக்கல் வந்து எப்படின்னா மறுபடியும் வந்து இவன் பேனிக் கொடுக்கணும் அப்படின்னா
இந்த மிட் ஆஃப் த விக் வரையும் வேணால் வரலாம், 2500 அந்த மாதிரி வேணால் வரலாம். பட் அதுவும் வந்து வாய்ப்பு கம்மி தான். பிகாஸ் வந்து இந்த இடத்துல ட்ரெண்டு ஒன்று இருக்குது, இது வந்து ஹியூஜ் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டு இருக்குது, அதனால் இது வந்து இங்கே கன்சல்டேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் அவுட் பண்ணிவிட்டு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல மறுபடியும்லாம் கீழே கொண்டு வர மாட்டான். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பக்காவாக இருக்குது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து அப்படியே கன்சல்டேட் பண்ணி மேலே கொண்டு போக தான் பார்ப்பான். ஓகேங்களா, இப்படி மேலே கொண்டு போக தான் பார்ப்பான். பட் இங்கே டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நியூஸ் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது எத்திரியமுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு எத்திரியமில் ஏதாவது ஒரு பெரிய ஃபட் நியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கிராஷ் நடக்கும்போது அகைன் வந்து ட்விட்டர் ஃபுல்லாக எத்திரியம் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ கிராஷ் அப்புறம் எத்திரியம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அந்த பாசிட்டிவை உடைக்கிறதுக்கு ஒரு ஃபட் நியூஸ் க்ரியேட் பண்ணானுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, பாசிட்டிவ் உடைக்கிறதுக்கு ஃபட் நியூஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அருமையாக எத்திரியம் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் மேலே பம்ப் ஆகிறதுக்கு அந்த ஃபட் நியூஸ் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சரிங்களா, ஆனால் டெக்னிக்கலாக வந்து நமக்கு எத்திரியம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ப்ளீஸில் தான் இருக்குது. இப்போ இந்த லோ வரது வாய்ப்பு இல்லை, 2100 போச்சுல, அந்த லோ வந்து வரது வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம பிடிசி பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொன்னேன், வீக்லி போன லைவில் சொன்னேன். வீக்லி வந்து இந்த இடம் 91,000 இருக்கும்போது சொன்னேன். இந்த வீக்லி கேண்டில் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆச்சுன்னா பிடிசி வந்து கீழே வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி க்ரீனில் தான் போகுது. சரிங்களா, இது வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆச்சுன்னா நோ அதர் வே டவுன் சைடு, பிடிசி கீழே வராது. இது வந்து மறுபடியும் இந்த க்ரீன் கேண்டில் மறுபடியும் இங்கே வந்து ரெட்டில் இந்த வீக்லியில் க்ளோஸ் வச்சா அது ஃபர்தராக கீழே வரும். சரிங்களா, ஸோ இது வந்து வீக்லி அனலைஸ். பிடிசியோட ஒன் டே அனலைஸ் பார்க்கலாம். ஸோ ஒன் டே அனலைஸ் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்குது பிடிசிக்கு. ஸோ நமக்கு எப்போவுமே தெரியும், ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் அந்த இடத்துல வந்து ப்ரைஸு நமக்கு ஃபர்தராக வந்து ரீடெஸ்ட் எடுத்து கீழே போகிறத விட ரீடெஸ்ட் எடுத்து கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. பட் கீழே போகிறதா இருந்தால் வீக்லி க்ளோஸில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா, ஏன்னா அங்கே எத்திரியம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கேயும் வந்து பிடிசி நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு டெக்னிக்கலாக வந்து மறுபடியும் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு புல்லிஷ் சைன் வந்து நமக்கு மாறுது மார்க்கெட்டு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி பிரகாரம் பிப்ரவரி வந்து நல்லா பம்பு கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. பட் இந்த தடவும் அதே தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பம்புக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மாதிரி கொரோனா கிராஷ் மாதிரி ஒரு பெரிய ஆல்டுகாயின் கிராஷ் வந்து 50% நடந்துருச்சு. நடந்து 50% 30% மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனு பிஃபோர் புல் ரனுக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நமக்கு பிடிசி ஒரு நல்ல சைனில் தான் இருக்குது, நமக்கு பம்பு சைனில் தான் இருக்குது. பட்டு இந்த இடத்துல ஒரு சைட்வே மூமெண்ட் எதிர்பார்க்குறேன். சரிங்களா, சைட்வே மூமெண்ட் இல்லைனா கொஞ்சம் லிக்விடேஷன் கீழே 97 அந்த மாதிரி வந்துட்டு கூட மேலே போகலாம். பட் இது ஓவராலாக நம்ம ஒன் டேயில் பார்க்கும்பொழுது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஏன்னா மேலே வந்து நிறைய டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதுவும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் எப்போவுமே வந்து ஒரு மெகா புல்லிஷ் ரன் தான் நடக்குது நமக்கு நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே. ஓகேங்களா, நம்ம இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஆரம்பித்த காலத்துலேருந்து இனாகரேஷன் அப்புறம் பிப்ரவரி வந்து மிகப்பெரிய ஒரு பம்பு தான் நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போவும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிராஷ் நடந்துருச்சு நமக்கு. அதனால் இந்த பம்ப் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஓகே காஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் இந்த டெக்னிக் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.